எஸ்இஓஸ் நீங்கள் மந்த்லி எஸ்இஓ ரிப்போர்ட் உங்களோட கிளைண்ட்டுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுவீங்களா? அப்படி சென்ட் பண்ணும்போது அந்த ரிப்போர்ட்டில் என்னென்ன மெட்ரிக்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க? என்னென்ன மெட்ரிக்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம்? இதில் ஏதாச்சும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது, டவுட் இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் சொல்ல போகிற மெட்ரிக்ஸ்லாம் நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்டில் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நோட் பண்ணுங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்கானிக் டிராஃபிக் எவ்வளோ வந்திருக்கு, டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்லிங்ஸ் என்ன, அதுக்கப்புறம் கீவேர்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் என்ன, அதுக்கப்புறம் கீவேர்ட் ரேங்கிங்ஸ் என்ன, எவ்வளோ பிளாக் போஸ்ட் போட்டிருக்கீங்க, எவ்வளோ பேக்லிங்ஸ் வந்திருக்கு, லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்குல்ல. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு மந்த்லி எஸ்இஓ ரிப்போர்ட் டெம்ப்ளேட் ஒன்று நான் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக கிரியேட் பண்ணிட்டேன். நான் கண்டிப்பாக அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ரிப்போர்ட் டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் எஸ்இஓ ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரிப்போர்ட் உங்களோட டிஎம்க்கு டேரெக்டாகவே வந்துடும். சரிங்களா? ஸோ அந்த ரிப்போர்ட் நீங்கள் கெட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டில் இருக்கிற சில மெட்ரிக்ஸை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த ரிப்போர்ட்டில் இந்த மெட்ரிக்ஸும் ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி யாராச்சும் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை டிஎம் பண்ணுங்கள். அதையும் நம்மளோட எஸ்இஓ ரிப்போர்ட் டெம்ப்ளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா?